சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். பைக்கில் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் போகிற வழியில் அதில் 2வது லெஃப்ட்டுங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து 2வது லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி கடை தாண்டினதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் ஸ்லாட் இருக்குங்க. மெட்ரோவில் வரவங்களுக்கு எல்ஐசி மெட்ரோ நியரஸ்ட்டுங்க. பறக்கும் ரயிலில் வரவங்களுக்கு சிந்தாதிரிப்பேட்டை பக்கங்க. அதுக்கப்புறம் காரில் பைக்கில் வரவங்களுக்கு கெசினோ தேட்டர் தெரியுங்க. கெசினோ தேட்டர் ஒட்டியே தான் ரிச்சி ஸ்ட்ரீட்டு. ஸோ அங்கே பார்க் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நாளாக அந்த தேட்டர் வந்து பார்க்கிங்க்கு அலோடுங்க. நம்ம வந்து மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரிப்பேர்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து தாங்க கொடுத்து பழக்கம். இப்போ இங்கே கொஞ்சம் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு தெருவிலேருந்து அடுத்த தெரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பில்டிங்குள்ளேயே நம்ம வந்து உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ரோடு வழியாக போய் சுற்றி தான் வரணும் அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க. ஸோ அந்த பில்டிங்குள்ளேயே நம்ம நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளை பார்க்கலாம். எல்லா கடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் மட்டும்தாங்க இருக்கும் இந்த மொத்த ரிச்சி ஸ்ட்ரீட்லேயுமே. அதை தவிர இவங்க எந்த பொருளுமே வந்து வச்சுருக்க மாட்டாங்க. எலக்ட்ரானிக் சம்மந்தமான அனைத்து பொருட்களுமே இங்கே இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தெருவிலேருந்து அந்த என்ட்ரன்ஸ் நுழைஞ்சு இந்த தெருவுக்கு வெளியே வந்துட்டோம் பாருங்கள். ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரியாணி கடை இருக்குங்க. அப்போ இருந்தே இந்த 2 பிரியாணி கடை தாங்க ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃபுங்க, பீஃப் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை கொடுப்பாங்க. எக்கச்சக்க கூட்டம் இருக்குங்க. வரிசையாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது, நான் பார்க்கிங் பண்ணியிருந்தோம்லங்க, அந்த பார்க்கிங் இது தான். இந்த பார்க்கிங்லேருந்து நம்ம வந்து மொபைலை கொடுத்துட்டு இங்கே வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் திரும்பினேன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் மொபைலா, சார் லேப்டாப்பா, வாங்க சார் நாங்கள் இங்கே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு இதுக்குன்னு வந்து ஏஜென்ட்ஸ் வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க போனால் நீங்கள் வந்து இங்கே யூடியூப்லேயே பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய கசப்பான சம்பவங்கள் நடக்கும். அதனால் எக்காரணத்து கொண்டும் இங்கே வந்து நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லாமல் நீங்கள் போகிறது கண்டிப்பாக ரிஸ்க்குங்க. வேணா அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக நான் பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஆனால் நம்ம பொருளை கொடுக்குறது அவங்க கையில் ரிஸ்க்குங்க. ஒரு செகண்டு நம்ம இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ நான் இப்போ நீங்கள் அந்த பார்க்கிங்லேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தெருங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கொடுத்து அது ஒரு தெருங்க. இது 2 தான் மெயின் ரோட்லேருந்து கனெக்ட் ஆகிற தெரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சின்ன தெருவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்தீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் மட்டும்தான் இருக்கும். மொபைலு, ப்ரொஜெக்டர், டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும், ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அசம்பிள் பண்ணுற கடைகள், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கவர்ஸு, அதுக்கான அக்சசரிஸ் கடைகள் இங்கே இல்லாத கடையே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்கள்லாம் ஃபேமஸான அஹூஜா கடை, அதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கடைங்க. ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கே ப்ரொஜெக்டர் ரிப்பேருக்கு வச்சுருக்காரு. விஜே ஸ்கொயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம நுழைஞ்சிருக்கிறது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா நியூ ஜெய் காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருக்குங்க. ஸோ இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. எது வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் கிடைக்கலங்க. ஸோ இதுக்கு அடுத்த காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம போய் அதை வந்து செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கினாங்க. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆன்லைனை விடுங்க. செல்ஃபி ஸ்டிக் வந்து நான் 160 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். பெஸ்ட்டு குவாலிட்டி. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்கனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி மொபைலோட குவாலிட்டி, சர்வீஸ் எப்பயுமே இங்கே பக்காவாக இருக்குங்க. சரி, அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மோர் சாப்பிட்டு வந்துடலான்னு வந்திருந்தாங்க. இங்கே மோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த்து மெட்ராஸ் வாசம் உங்களுக்கு அடிக்குங்க. முக்கியமாக இந்த சாட் ஐட்டம்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மெயின் ரோட்டில் நான் சொன்னேன்லங்க, இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் அங்கே போனீங்கன்னா கீதா காஃபி, உட்லண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் அந்த பழைய காலத்து ஹோட்டலுங்க. அதே மாதிரி இந்த மோர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர்ஸு, அந்த இதெல்லாம் வந்து சாட் மசாலா அதெல்லாம் வந்து கலந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளேவரில் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. முக்கியமாக காஸ்ட்லியான ஃபோன்ஸு, லேப்டாப்பு, டிவி, ப்ரொஜெக்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஒரிஜினல் ஸ்பேர் வாங்கி போட்டுக்கிறதே பெஸ்ட்டுங்க. ஸோ மேபி உங்கள் பழைய ஐட்டம், பழைய ஃபோன்ஸு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இங்கே கொண்டு வரலாங்க.
அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான லேப்டாப்ஸு, பேசிக்கான டெஸ்க்டாப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வேணும் அப்படின்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்குங்க. அதே மாதிரி சிஸ்டம் பற்றியோ மொபைலை பற்றியோ ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இங்கே வந்து அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடை ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வாங்கி அசெம்பிள் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க ஏதாவது எலக்ட்ரானிக் பொருள் வந்து சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேங்க. அதேமாதிரி எந்த பொருள் சர்வீஸ் கொடுத்தாலும் கையோடு இருந்து வாங்கிட்டு போயிருங்க. அடுத்த நாள் வந்து வாங்குகிற வேலையெல்லாம் வேண்டாங்க. தெரிஞ்சவங்களை தவிர கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் இவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக் ஷாப் இருக்குதுன்னு தெரியுங்க. நன்றி.